إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்னென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் கடந்த சில வாரங்களாக நாம் அந்நப்ஸ் ஆத்மா என்ற தலைப்பில் பேசி வருகின்றோம். அதில் கடந்த வாரத்தில் முஜாஹதத்துன் நப்ஸ், நப்சுடன் யுத்தம் செய்வது, போர் செய்வது என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அல் ஹவா ஆஃபத்துன் நப்ஸ். அல் ஹவா ஆஃபத்துன் நப்ஸ், மனோ இச்சை ஆன்மாவுக்கு கேடு. இப்போ நப்ஸ் வேற, ஹவா வேற, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நப்ஸ் ஆன்மா வேற, மனோ இச்சை என்பது வேறு. இந்த மனோ இச்சை இருக்குது இல்ல, இதைத்தான் நப்ஸை ஆட்டி படிக்கும். ஒரு மனிதனையும் ஆட்டி படிக்கக்கூடிய விஷயம் எது என்ன? அல் ஹவா, மனோ இச்சை. இன்னும் சொல்ல போனா உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பாவங்களுக்கு பின்னணி எதுன்னா மனோ இச்சை. எல்லா பாவங்களுக்கும், உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பாவங்களுக்கு பின்னணி எது? மனோ இச்சை. அதுக்கு பின்னாடி இருக்கும். அப்ப எல்லா விஷயத்துக்கு அடிப்படையானது எது அப்படின்னா மனோ இச்சை, அல் ஹவா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஒரே வார்த்தையில சுருக்கி மிக அழகாக சொல்லி காட்டிட்டான்.
وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ யார் நாளை மறுமையில அல்லாஹ் முன்னாடி நிற்பதை அஞ்சி பயந்து வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, அல்லாஹ் ரெண்டுமே பிரிச்சு சொல். யார் நாளை மறுமையில அல்லாஹ் முன்னாடி நிற்பதை அஞ்சி தன்னுடைய ஆத்மாவை மனோ இச்சையை விட்டு விலகி கொண்டானோ, நல்லா பாருங்க, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, ஹவாவை ரெண்டாவது சொல்றோம். முதலாவதாக நஃப்ஸ் தன்னோட ஆத்மாவை யார் மனோ இச்சையை விட்டு விலகி கொண்டானோ அவனுக்கு ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவன் சேரும் இடம் சொர்க்கம். அப்ப பாருங்க, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா எவ்வளவு பெரிய பாவங்கள் இருக்குது. ஷிர்க் இருக்குது, கொலை செய்வது இருக்குது, ஜினா இருக்குது. இது எல்லாமே ஒண்ணு ஒன்னா சொல்லாம எல்லாத்துக்கும் வேறாக இருக்கக்கூடிய ஒரே வார்த்தையில முடிக்கிறான். யார் தன்னுடைய நஃப்ஸ ஆத்மாவை மனோ இச்சையை விட்டு விலகி கொண்டானோ தடுத்து கொண்டானோ அவன் சேரும் இடம் சொர்க்கம் என்று சொல்றான். இப்ப எல்லாம்னா புரியுது இந்த வசனம். எல்லா பாவத்துக்கு வேறு எது அப்படின்னா மனோ இச்சை மட்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னல் மஆசி மப்தஅஹா மின் தக்தீமில் ஹவா, பாவங்களோடைய வேறு, பாவங்களோடைய உண்டாக்கும் இடம் எங்கேந்து இருக்குதுன்னா அல் ஹவா, மனோ இச்சை. அங்கிருந்து தான் பாவங்கள் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப மனோ இச்சைனா என்ன? இப்ப மனோ இச்சையில பல விஷயங்கள் ஆகுது. அப்ப இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அப்ப மனோ இச்சை அப்படின்னா அல் ஹவா ஹுவ மா தமீலு இலைஹி நஃப்ஸ் மிம்மா லம் யுபிஹ் அஷ்ஷர். ஹவா மனோ இச்சை அப்படின்னா எது ஷரியாக்கு உட்பட்டது இல்லையோ அதுல அதிகமாக ஆர்வத்தை காட்டுவது, அதன் பக்கம் தன்னுடைய நஃப்ஸ் ஆத்மாவை கொண்டு செல்வது, இதுதான் ஹவா. அதே ஷரியாக்கு உட்பட்ட இருக்கு அப்படின்னா அது ஹவால அடங்காது. உதாரணத்துக்கு فالهوى في الاصل ليس مذموما بالاطلاق. ஹவா மனோ இச்சை என்பது முற்றிலும் அது தடை என்பது கிடையாது, முற்றிலும் அது கெட்டது என்பது நம்மளால சொல்ல முடியாது. அது நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அது மாறிது. உதாரணத்துக்கு கத்தி இருக்கு, அந்த கத்தியால நம்ம கொலையும் செய்யலாம், அந்த கத்தியால காய்கறியும் வெட்டலாம். நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அப்படி. அதே மாதிரி தான் ஹவாவை நாம் ஷரியா உட்பட்டு மார்க்கத்துக்கு உட்பட்டு அதை பயன்படுத்த அந்த ஹவா மம்தூ, சிறப்புக்குரியது, அது வரவேற்கக்கூடியது. அதே ஷரியாக்கு உட்பட்டு அல்லாம ஷரியாக்கு மாற்றமாக குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமாக நாம் அந்த நஃப்ஸ மனோ இச்சையை நம்ம பின்பற்றும் போது அதுதான் மஸ்மூம், தீயதாக கெட்டதாக மாறுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப ஹவா என்பது அது குர்ஆன் சுன்னாக்கு தோதுவாக இருக்கு அப்படின்னா அது தீயது கிடையாது. அதே ஹவா மா யுகாலிஃபு ஷரஅ, ஷரியாக்கு மாற்றமாக இருக்குது, ஷரியாக்கு முரணாக இருக்கிறது என்றால் ஃபஹுவல் ஹவா அல் மஸ்மூம், அது வெறுக்கத்தக்கது, தீயதாக இருக்குது. இந்த மனோ இச்சை என்று வரும்போது குர்ஆன்லயும் சரி ஹதீஸ்லயும் சரி ஸலஃபுடைய அக்வால் சொற்களும் சரி ஏராளமாக வந்துள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஸாத் 24வது வசனத்தில் கூறுகின்றான், யா தாவூது, ஓ தாவூது, இன்னா ஜஅல்னாக ஹலீஃபத்தன் ஃபில் அர்த், நாம் பூமியில உங்களை ஒரு பிரதிநிதியாக ஹலீஃபாக ஆக்கியிருக்கிறோம். ஃபஹ்கும் பைனன் நாஸ் பில் ஹக், நீங்க மக்கள் மத்தியிலே நீதத்துடன் உண்மையுடன் நீங்க என்ன செய்யுங்க, தீர்ப்பு வழங்குங்க. வலா தத்தபிஇல் ஹவா, வலா தத்தபிஇல் ஹவா, மனோ இச்சையை நீங்க பின்பற்றாதீங்க, மனோ இச்சையை நீங்க பின்பற்றாதீங்க. அதுக்கு அடுத்தது அல்லாஹ் கூறுகின்றான், ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ், நீங்க மனோ இச்சையை பின்பற்றீங்கன்னா உங்களை நேரான வழியிலிருந்து அகற்றிவிடும். நேரான வழியை உங்களை தூக்கி போட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, யார் மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களோ ஃபயுதில்லு அன் சபீலிக், உங்களை என்ன செய்யறாது, நேரான வழியிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து உங்களை தூக்கி தூரமாக ஆக்கிவிடும். இது மட்டுமல்லாமல் ஹதீஸ் ரீதியாக ஸைத் இப்னு அலாகா அன் அம்மிஹி அவங்க அறிவிக்கிறாங்க, வஹுவ குத்பத்து இப்னு மாலிக் قال
கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா துஆ கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ கேட்பாங்க பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாகி வல் அஅமாலி வல் அஹ்வா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ், நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் மின் முன்கராத்தில் அஹ்லாக், தீய பண்புகளை விட்டு, வல் அமால், தீய செயல்களை விட்டு, வல் ஹவா, மன இச்சையை விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன இச்சையை விட்டு என்ன செஞ்சுக்கிறான்? பாதுகாவல் தேடிருக்கிறாங்க. நாமளும் அதை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும். இது மட்டுமல்லாமல் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அன் அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال, அல்லாஹ்வுடைய அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறுகிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, இன்ன அக்வஃபு மா அகாஃபு அலைக்கும், உங்கள் மீது நான் அஞ்சுவது ரெண்டு விஷயத்துல, ரெண்டு விஷயத்துல நான் உங்கள் மீது ரொம்ப பயப்படுற அஞ்சுகிறேன். இஸ்னதான், முதலாவது இத்திபாஉல் ஹவா, முதலாவது என்ன? மன இச்சையை பின்பற்றுவது. இரண்டாவது வதூலுல் அமல், நிறைய கால வாழலும், துன்யா, துன்யாவோட ஆசை. இந்த ரெண்டு விஷயத்தை நான் ரொம்ப பயப்படுறேன், ரொம்ப அஞ்சுகிறேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. இந்த ஹவாவோட பிரச்சனை என்ன? ஃபஅம்மா இத்திபாஉல் ஹவா, ஒருவர் மனோ இச்சையை பின்பற்றார் அப்படின்னா ஃபயஸத்து அனில் ஹக், உண்மையானிலிருந்து, ஃபீ சபீலில்லாஹிலிருந்து, அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து அவனை தூரமாக ஆக்கிவிடும், அவனை தூக்கி போடும். வஅம்மா தூலுல் அமல், எப்ப துன்யாவோட ஆசை, ஹிர்ஸு துன்யா அவனிடத்துல வந்துருச்சுன்னா ஃபயன்ஸா அல் ஆখিরা, அவன் மறுமையை மறந்து விடுவான். ஒன்னு இத்திபாஉல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன ஆகிவிட்டானா அவன் நேரான பாதை விட்டு தூரமாயிருவான். இல்ல அவனிடத்த தூலுல் அமல், ஹிர்ஸு துன்யா, துன்யாவோட ஆசை பேராசை வந்துருச்சு அப்படின்னா அவன் மறுமையை மறந்து விடுவான். இந்த ரெண்டு விஷயத்துல நான் ரொம்ப பயப்படுறேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்ப இத்திபாஉல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றுவது மிக மோசமான ஒரு செயல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் அன்ஆம் 119வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வ இன்ன கஸீரன் லயுதில்லூன பிஅஹ்வாஇஹிம் பிகைரி இல்ம், உலகத்துல நிறைய பாவங்கள் மூலமாக நிறைய பாவங்கள் நடக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? மனோ இச்சை. அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? உங்களுடைய மனோ இச்சையை கொண்டு தான் அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க? வழி தவறுறாங்க. அதிகமான மக்கள் எதனால் வழி தவறுறாங்க? மனோ இச்சையை கொண்டு தான். இந்த மனோ இச்சையை நாம் கண்ட்ரோல் பண்ணணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இதுக்கு பயிற்சி கொடுத்தார்களோ அந்த பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறோம், நம்ம ஒரு தவறு நடக்குது அப்படின்னா முதலில் நாம என்ன சொல்லுவோம்? ஷைத்தான், இதுதானே சொல்லுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுதான் சொல்றான், இன்ன ஷைத்தான லகுமா அதுவும் முபீன், இன்ன ஷைத்தான லகும் அதுவும் முபீன். இல்லையா? அல்லாஹ் என்ன கூறுகிறான்? நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய தெளிவான எதிரி, தெளிவான எதிரி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடத்துல கூறியிருக்கிறார். ஷைத்தான் நம்மளுடைய எதிரி. எங்க தீங்கு நடக்குதோ, எங்க பாவம் நடக்குதோ நாம என்ன சொல்லுவோம்? ஷைத்தான் தப்பக்கான, நம்ம யார் மீது பழி போடுவோம்? ஷைத்தானை நம்ம காரணமா காட்டுவோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஷைத்தான் எல்லாத்தையும் கெடுக்கிறான், ஷைத்தானை கெடுத்தது எது? யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் ஷைத்தான் கெடுக்க நம்ம ஏத்துக்கிறோம் இல்ல? ஆரம்பத்துல ஷைத்தான் எதை கெடுத்தது? அவன நல்லவனா தான் இருந்தான். ஷைத்தான் எந்த விஷயம் கெடுத்தது? எந்த விஷயம் கெடுத்தது? அதுதான் ஹவா. ஷைத்தானை கெடுத்தது அவனோட மனோ இச்சை. ஆரம்பத்துல ஷைத்தான் எந்த தீங்கு நடக்கல இல்ல, நம்ம உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா பாவங்களுக்கு அவனை நம்ம காரணமாக காட்டுறோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஸ்ஜுது லி ஆதம், ஆதம்க்கு நீங்க சஜதா செய்யுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு எல்லாரும் சொல்லும் போது அந்த சபையில ஷைத்தான் இருக்கிறான். ஆனா அவன் அபா, மறுக்கிறான். இந்த ஷைத்தானை கெடுத்தது யார்? அங்க ஒரு ஷைத்தான் உருவாக்குனானே இல்லை.
அங்க இன்னொரு ஷைத்தான் கிடையாது. அப்ப அந்த ஷைத்தான் இப்லீஸை கெட்டது எதா இத்திபாஉல் ஹவா, மனோ இச்சையை அவனுக்கு கெட்டது. அதனால அவன் வழிகேடாக ஆகிவிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக கேட்கிறான். قال ما منعك الا تسجد اذ امرتك. அல்லாஹ் கேட்கிறான், எப்ப நான் எல்லாருக்கும் சஜிதா செய்ய சொன்னேனே, ஆதமுக்கு நீங்க எல்லாரும் நாங்க சஜிதா செய்யுங்க என்று சொல்லும் போது அப்ப அல்லாஹ் கேட்கிறான், மா மனஅக அல்லா தஸ்ஜுத இத அமர்த்தும், நான் உனக்கு கட்டளையிடும் போது எந்த விஷயம் உன்னை சஜிதா செய்வதை விட்டு தடுத்தது? எந்த விஷயம் உன்னை சஜிதா செய்வதை விட்டு தடுத்தது? அப்ப பாருங்க, அவனோட மனோ இச்சை இங்க வெளிப்படுத்த என்ன கூறுகிறான்? கால அன ஹைரும் மின் வஹலக்தனி மின் நார் வஹலக்தஹு மின் தீன். இதுதான் மனோ இச்சை, இத்திபாஉல் ஹவா. இதுதான் அவன் நஃப்ஸ் என்ன சொல்லுது, அவனோட மனோ இச்சை என்ன சொல்லுதுன்னா, ஹலக்தனி மின் நார், யா அல்லாஹ் நீ என்ன நெருப்பால படைச்சிருக்கிற, வஹலக்தஹு மின் தீன் வஹலக்தஹு மின் தீன். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீ மண்ணால படைச்சிருக்கிற, அப்ப நான் எப்படி அவனுக்கு சஜிதா செய்வது? அந்த மனோ இச்சையை தான் என்ன செய்த, அந்த ஷைத்தான் வெளியே தவறு செய்ய, அந்த பெருமை இல்லையா, பெருமை உள்ளத்தில் வரக்கூடிய அந்த பெருமை, ஹசத், பொறாமை, இது எல்லாமே மனோ இச்சையில வந்தது. அந்த மனோ இச்சை என்ன செய்யுது, அந்த இத்திபாஉல் ஹவா அவனை சஜிதா செய்யதை விட்டு தடுக்குது. யதார்த்தமான உண்மையா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், قال فاهبط منها فما يكون لك ان تتكبر فيها. அல்லாஹ் சொல்ற, இப்போ உனக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது. فاهبط منها, சொர்க்கத்தை விட்டு நீ வெளியேறு என்று அல்லாஹ் தூக்கி வீசுறான். யார் இந்த இடத்துல பெருமை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு இங்க இடம் கிடையாதுன்னு தூக்கி வீசி சொர்க்கத்தை விட்டு எறியப்பட்டாங்க. அப்ப இந்த இடத்துல ஷைத்தானை கெடுத்தது எது அப்படின்னா ஹவா. அப்ப எல்லாமே தெரியுது, எல்லா பாவத்துக்கும் ஆணி வேறு எது அப்படின்னா அஸ்லுல் மஆசி அல் ஹவா. எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன, மன இச்சையத்தை எல்லா பாவத்துக்கும் ஒரு வேறாக இருக்கு. இது மட்டும் அல்லாம இந்த ஆயுதத்தை தான் ஷைத்தான் யூஸ் பண்றான். இந்த ஆயுதத்தை மனோ இச்சை இதுதான் தூண்டுவது. மனோ இச்சையை தூண்டித்தான் ஷைத்தான் நம்மள வலுக்கெடுக்கிறான். இது உண்மை. உதாரணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சு எங்க வாழ வச்சா? சொர்க்கத்தில் வாழ வச்சா. அவங்களோட துணைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சா? சொர்க்கத்துல வாழ வச்சா. வாழ வச்சானா இல்லையா? அல்லாஹ் என்ன சொன்னா? வயா ஆதம் உஸ்குன் அந்த வஸவஜுக்கல் ஜன்னah. அல்லாஹ் தெளிவாக சொல்றான், ஓ ஆதமே நீனும் உன்னோட மனைவி சொர்க்கத்துல இருங்க, சொர்க்கத்துல இருங்க. அல்லாஹ் விட்டுட்டா, சொர்க்கத்துல வாழ விட்டுட்டா. ஃபகுலா மின் ஹைஸு ஷிஅதுமா, நீங்க எங்க வேணாலும் சாப்பிடுங்க, எது வேணாலும் சாப்பிடுங்க, எங்க வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் இருங்க. ஆனா அல்லாஹ் ஒரு கண்டிஷன் போடுறான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அந்த மரத்தின் பக்கம் நீங்க நெருங்காதீங்க, அந்த மரத்தின் பக்கம் நீங்க நெருங்காதீங்க என்று அல்லாஹ் ஒரு கண்டிஷன் போடுறான். அப்போ இந்த இடத்துல ஷைத்தான் வெளியேற்றப்பட்டான் இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஷைத்தான் என்ன செய்யறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்துல அந்த ஆசையை தூண்டுறான், மனோ இச்சையை தூண்டுறான், வஸ்வஸா உண்டாக்கும். என்ன சொல்றான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மிக அழகாக சொல்லி காட்டுறான், ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான். ஷைத்தான் என்ன செய்யறான்? அவங்களோட அந்த மனோ இச்சையை தூண்டுறான். வகால யா ஆதம் ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் குல்த் வ முல்கின் லா யப்லா. நான் சொல்றேன், ஓ ஆதமே நான் உங்களுக்கு நித்திய ஜீவனா இருக்கக்கூடிய ஒரு மரத்தை உங்களுக்கு காட்டட்டுமா? நிரந்தரமா இருக்கு, அழிவே இல்லாத ஒரு அரசாட்சியை நான் உங்களுக்கு காட்டட்டுமா என்று அவன் கேட்டான். அப்ப என்ன ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஒரு மன இச்சை ஆசையை தூண்டும். பார்ப்பா, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துல அமைச்சிருக்கிறான், கொஞ்ச நாளைக்கு தங்க வச்சிருப்பான், அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கத்தில் என்று வெளியேற்றுவான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சொர்க்கம் என்பது சாதாரண விஷயம், எவ்வளவு அற்புதமான இடம், எவ்வளவு நம்ம நினைச்சது நாங்க பார்க்கணும்.
நினைச்சதெல்லாம் சாப்பிடல, எல்லாமே அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அல்லாஹ் கொஞ்ச நாள்ல நம்மளை புரிஞ்சிருவா என்று சொல்லும் போது நம்மளுக்கு உள்ளத்துல ஒரு பயம் வரும், இப்படிப்பட்ட இடத்த விட்டு போவதா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல நீங்க நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், அந்த மரத்தை போய் நெருங்கணும், அந்த மரத்தை போய் தொடணும், அந்த மரத்தோட பழத்தை நீங்க சாப்பிடணும். உடனே அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சொல்லு ஞாபகம் வருது. யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, நீங்க என்ன செய்யாதீங்க, அந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க என்று அந்த வார்த்தை சொல்லும் போது இப்ப ஷைத்தான் மீண்டும் ஆசை தோன்றான். எப்ப உங்களுக்கு தெரியாத قال ما نهاكما ربكما عن هذه الشجرة الا ان تكونا ملكين او تكونا من الخالدين. அல்லாஹ் உங்களை தடுத்ததுக்கு காரணம் இதுதான். இதற்காக தான் அல்லாஹ் தடுத்தா, நீங்க நிரந்தரமா இங்க சொர்க்கத்துல இருக்கக்கூடாது, நீங்க ஒரு ஏஞ்சலா மலக்காக மாறக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் தடுத்தான். வகாசமஹுமா இன்னி லகுமா மினன் நாஸிஹீன் என்று சொல்றேன், நான் சத்தியம் மட்டும் சொல்ல, நான் உங்களுக்கு நல்லதை தான் சொல்றேன் என்று ஒரு ஆசையை தூண்டணும். அப்ப ஷைத்தான் என்ன செய்றான், அந்த மனோ இச்சையை தூண்டணும். இதுதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் மனோ இச்சையின் காரணமாகத்தான் நிறைய பாவங்கள் நடக்கும். அவன் மன இச்சையை தூண்டனா என்னண்டு, ஆஹா நம்ம சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்படுவோமா என்று, சொர்க்கத்தோட அந்த ஆசை நிரந்தரமா இருக்கிறோம் என்ற அந்த எண்ணம் அவங்களை தூண்டிச்சு. என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் எதை தடுத்தானோ வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா என்று அல்லாஹ் சொன்னால அந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க, அவர்கள் எல்லாம் செஞ்சாங்க, அந்த மரத்தின் பக்கம் நெருங்கிட்டாங்க. சொல்லுங்க, இங்க தவறு எதனால நடந்துச்சு? இந்த நஃப்ஸோட மன இச்சையை தான். அப்ப எல்லாத்துக்கும் மன இச்சை தான் அதிகமான பிரச்சனை. இன்னும் நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லிட்டு போறோம், நிறைய உதாரணங்கள். உதாரணத்துக்கு அபு தாலிப் ரலியல்லாஹு, அபு தாலிப் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தை அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாப்பா. இந்த அபு தாலிப் அவங்களுக்கு முஹம்மது சொல்லக்கூடிய மார்க்கம் உண்மை என்று தெரியுமா? தெரியாது, தெரியல. ஏனென்றால் பல இடத்துல அபு தாலிப் எப்படி இருந்தாங்க, யதஹாமா லி ரசூலில்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு பாதுகாப்பாக இருந்தாங்க. ஆரம்பத்துல வாப்பா சின்ன வயசுல மூத்தாயிட்டாங்க, அம்மாவும் மூத்தா போயிட்டாங்க. அப்ப அப்துல் முத்தலிபோடைய பராமரிப்பில் அவங்க வளர்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட பரவிஷ், அவங்களை யார் பாதுகாக்கிறா, அவங்களை யார் எடுத்து வளர்க்கிறான்னா அபு தாலிப். பல இடத்துல பல துன்பங்கள் வரும்போதுன்னா எந்த அளவுக்கு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறைஷ் என்ன செய்யறாங்க, கொலை செய்யணும் என்று முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை மாற்றி அமைக்கிறாங்க. இவங்கிட்ட சொல்றாங்க, நீங்க உங்க உங்களுடைய அண்ணன் பசங்க போய் சொல்லுங்க, இவரை இதை விட்டு விலைக்கு வரட்டும் அப்படின்னு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவங்க என்னோட கையில சூரியனும் இன்னொரு கையில சந்திரனும் வச்சா நான் என்னோட விஷயத்தை விட்டுட்டு பின் வாங்க மாட்டேன். அப்ப அவங்களோட உண்மையை புரிஞ்சுக்கிட்டான். நீ சொல், தாசை நீ முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும். அப்போ அபு தாலிபுக்கு எல்லாமே தெரியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மார்க்கம் உண்மை, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது உண்மை, எல்லா விஷயமும் தெரிந்து இருந்து அவர் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் லம்ம ஹஸரத்துஹு அபா தாலிப் அல் வஃபாத், அபு தாலிபுக்கு வஃபாத்தோடைய அந்த நேரம் வரும்போது தஹல அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இன்தஹு அபு ஜஹல். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க வீட்டுக்கு. ஆனா அவங்களுக்கு ஆசை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு நம்பிக்கை இருந்துச்சு, ஆர்வம் இருந்துச்சு, எப்படியாவது அபு தாலிப் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், கலிமா சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. உடனே நேரா வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அங்க அபு ஜஹலும் இருக்கிறார், அப்துல்லா இப்னு உமையாவும் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னா, ஃபகால யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், ஓ சிறிய தந்தை, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நீங்க சொல்லுங்க, வஹாஜு லக பிஹா இன்தல்லாஹ், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே சண்டை போடுவேன், அல்லாஹ்விடத்திலே வாதாடுவேன், உங்களுக்காக பரிந்துரை செய்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய அபு ஜஹலும் அப்துல்லா இப்னு அபி உமையா என்ன சொல்றாங்க, யா அபா தாலிப் அதர்கபு அன் மில்லத் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு நீங்க விலக போறீங்களா, முகத்தை திருப்ப போறீங்களா என்று அவங்க கேட்கணும். فلم يزل رسول الله صلى الله عليه وسلم يعرضها عليه,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க களிமா சொல்லுங்க, களிமா சொல்லுங்க, களிமா சொல்லுங்க அப்படின்னு. அதே நேரத்தில் அவங்களும் நேர ஆப்போசிட் யுதானி பித்தில் கல் மகால், அதே வார்த்தை அத்தர்கபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், திரும்பி திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஹிதாயத் கொடுக்கக்கூடிய ஒரு அல்லாஹ், அதுல எந்த மாற்ற கருத்து கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்றா, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அதுல யாருக்கு எந்த மாற்ற கருத்து கிடையாது. ஆனா அவர் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல அபூ தாலிபுக்கு எல்லாமே தெரிய, இந்த மார்க்கம் உண்மை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உண்மை என்று அவர்களுக்கு தெரிந்து, ஆனா அவர் கலிமா சொல்லாத ஒரே காரணம் என்ன? அந்த மனோ இச்சை. மனோ இச்சையை அவங்கள தருது. எப்படி நாம் காலங்காலமாக செஞ்சுட்டு, நீங்க நிறைய பேர் பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை விடுங்க அப்படின்னு விட மாட்டாங்க. எதுவுமே இல்லை, சாதாரணமாக ஒரு ஊர்ல என்ன செய்யறாங்கன்னா, அந்த அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த, அந்த நிக்கால ஓதக்கூடிய அந்த துவா ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஹஜ்ரத் வந்து அந்த துவா ஓதல. அப்ப அங்க உள்ள முத்துவலி சொல்ல, அந்த ஆண்டவனை வந்து சொன்னாலும் ஊர் சட்டத்தை மாற்ற முடியாது. இப்ப எந்த அளவுக்கு மக்கள் புரிஞ்சு வச்சு விட்டு கொடுக்க மனசு வரல. அப்ப அவருக்கு அந்த கீரத், அந்த விஷயத்தை தடுக்குது. தெரியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த மார்க்க தீனுன் ஹக்குன், முஹம்மதுன் ஹக்குன், குர்ஆனுன் ஹக்குன் எல்லாமே தெரியும். ஆனா அபூ ஜஹல் முன்னாடி, அப்துல்லா இப்னு உமைய் முன்னாடி அவரால் அந்த கலிமா சொல்ல அவங்களுக்கு தடுக்குது. நான் இறந்த டைமுக்கு பிறகு மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க, இதுதான் அவங்களை தடுத்தது. அந்த இந்த ஹவா, இத்திபாய ஹவா, இந்த மனோ இச்சைத்தான் அவங்களை களிமா சொல்ல விடாம தடுத்தது. இது யதார்த்தமான ஒரு உண்மை இதுல மறைஞ்சிருக்கு. இப்ப நிறைய பாவத்துக்கு அடிப்படை வேறு எதுன்னு இது எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள். அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா ஸிக்ரில்லாஹ், ஃபஸ்அவ் இலா ஸிக்ரில்லாஹ் வதருல் பை. ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டது அப்படின்னா நீங்க ஸிக்ரின் பக்கம், அல்லாஹ்வுடைய ஸிக்ரின் பக்கம் விரைந்து செல்லுங்க, வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். ஆனா இன்னைக்கு பாங்க சொன்னப்பட்ட பிறகுதான் நிறைய இடத்துல பிரியாணி செட்டு திறந்து வச்சுக்கிறேன். என்ன சொல்றாங்க கேட்டா, என்ன ஹஜ்ரத் வியாபாரம் கெட்டு போயிடும், கஸ்டமர் போயிடுவாங்க. நல்லா தெரியுது ரிஸ்க் கொடுக்க அல்லாஹ், இன்னல்லாஹு ஹுவ ரஸாக்கு துல் குவத்தில் மதீன், இன்னல்லாஹு கைருர் ராஸிகீன் இல்லையா? ஆனா அங்க என்ன நப்சு சொல்லுது, மனோ இச்சை என்ன சொல்லுது, அன்னைக்கு நான் ஜும்மா தொழுகை போயிட்டேன்னா என்னோட வியாபாரம் கெட்டு போயிடும், என்னோட பிசினஸ் லாஸ் ஆயிரும். அதனால என்ன செய்யறாருன்னா, எப்படா இமாமு மிம்பர் விட்டு கீழே இறங்கி வருவாரு அது வரைக்கும் உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கு பிறகுனா ஓடி வந்து தொழுகளை ஜாயின் ஆகிடும். இது என்னது? இதுதாங்க மனோ இச்சை, இதுதான் மனோ இச்சை. அன்னைக்கு எல்லா இடத்துல மனோ இச்சையத்தான் எல்லா பாவத்துக்கு காரணம். அல்லாஹ் சொல்லிட்டான்னு வியாபாரம் செய்யக்கூடாது விட்டுட்டு வரோமா? இல்லை, நம்மளுக்கு நப்சு கேட்குது, அந்த மனோ இச்சை நம்மளை தடுக்குது. அல்லாஹ் தெளிவா சொல்ற, இல்ல எந்த தொழுகைக்கு ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறோம், ரம்ஜான்ல தொழுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கேயாவது இந்த வசனத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க, நீங்க தொழுகைக்கு சொல்லும் போது வியாபாரத்தை விட்டுருங்க? இல்ல. ஆனா ஜும்மாவுடைய தினத்துல மட்டும் அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா ஸிக்ரில்லாஹ் வதருல் பை, பைய விட்டுருங்க, வியாபாரத்தை விட்டுருங்க என்று. ஆனா அங்கதான் நம்மளுக்கு ஷைத்தான் நப்ஸ், மனோ இச்சை அங்கதான் நம்மள தரும். அப்ப இந்த மனோ இச்சை எல்லா பாவத்துக்கு மிகப்பெரிய வேறு எதுன்னா மனோ இச்சை. இதை நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும், இந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்த வேண்டும். மனோ இச்சை ரொம்ப மோசம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடத்துல இதை பத்தி பேசு, பல இடத்துல பல ஆயத்துகள், பல வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா மனோ இச்சை சம்பந்தமாக ஏராளமாக இருக்கு. இது மட்டும் அல்லாம ஒருவன் மனோ இச்சையின் காரணமாக எப்படி அழிஞ்சு போன என்பது அல்லாஹ் ஒரு குர்ஆன்ல ஒரு சம்பவத்தை காட்டியிருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு நீண்ட சம்பவம் ஒண்ணு இருக்கு. இந்த மனோ இச்சை இருக்கிறதுல மிக மோசமான ஒரு வியாதி, மிக மோசம். எல்லா பாவத்துக்கு வேறு எதுனா இது மனோ இச்சை தான். இத்திபாஉல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் மனோ இச்சையை பின்பற்ற தோக்கடிச்சு குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய நல்லடியார்களாக மாற்ற வேண்டும். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
فلله الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيها كثير من الناس، الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وجل وأعظم وأكبر.